சர்வசக்திக்கு என் வணக்கம். எல்லா அவன் துணை காரக ஜோதிடம் அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடர். இந்த 7 தமிழ் ஜோதிடம். அதில் எல்லா நம்மளுடைய தமிழ் எழுத்துக்கள் 240 எழுத்தும் அதில் அடங்கியுள்ளது. அதிலேயே எண்கிணித்தை உருவாக்கி அதை முறைப்படி உருவாக்கிய வார்த்தடிப்பு ஜாதக படம் சொல்லி கொண்டு வருகின்றேன். அடகு என்ற வார்த்தைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 1, 5, 3 இதெல்லாம் கூட்டாக 9. அப்போ அடகு என்ற வார்த்தைக்கு 9ஆம் இடம். அடகு பொருள்லாம் அடகு வைக்கிறாங்க இல்லையா, அந்த இடம் தான். பேங்க்லேயும் தனியார்லேயும் போய்ட்டு அடகு வைக்கிறாங்களே, நகை பவுனம் பொருள் வண்டி வாகனம் எல்லாத்தையும் கொண்டு போய் அடகு வைக்கிற இடம் தான் 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடம் தான் அடகு வைக்க சொல்கிறது. அடுத்தது படகுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 9, 5, 3 இதெல்லாம் கூட்டாக 17. அதோடைய விதி என்பது 8. அப்போ படகுக்கு விதியின் 8ஆம் இடம். அடகு 9ஆம் இடம், படகு 8ஆம் இடம். மொழிப்போருக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய 3, 7, 6, 5, 9 இதெல்லாம் கூட்டாக 30. அதோடைய விதி என்பது 3. அப்போ மொழிப்போருடைய விதியின் 3. மொழிப்போருங்கிறது அதான் பேசுகின்ற மொழிப்போர். சிலர்களுக்கு சில நாட்டுக்காரங்களுக்கு அந்த நாட்டில் ஒரு மொழி உருவாக பிடிக்காது. அதான் மொழிப்போருங்கிறது. அதான் மொழிப்போருடைய விதியின் 3. 3ஆம் இடத்து பலன் வருகின்றது மொழிப்போருக்கு எத்தனையோ உதாரணம்லாம் இருக்குது. ஆனாலும் மொழிப்போருடைய விதியின் 3. அடுத்து எல்லைப்போருக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய 4, 1, 8, 6, 5, 9 எல்லாம் கூட்டாக 33. அதோடைய விதி என்பது 6. அப்போ எல்லைப்போருடைய விதியின் 6. ஒவ்வொரு தேசத்து எல்லைக்கெல்லாம் சண்டை நடக்குது, அதான் எல்லைப்போருடைய விதியின் 6. அடுத்தது தையலுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 2, 2, 1 இதெல்லாம் கூட்டாக 5. அப்போ தையலுடைய விதியின் 5. 5ஆம் இடத்து பலன் வருகின்றது தையல் என்பது 5ஆம் இடம் தான் கற்றுக்கு தருது. அதுபோல் எல்லைப்போருங்கிறது 6ஆம் இடம் தான் கற்று தருது. மொழிப்போருங்கிறது 3ஆம் இடம் தான் கற்று தருது. அடுத்ததாக குழி என்பது என்ற வார்த்தைக்கு 2 எழுத்து தான். அது 3, 7 அதெல்லாம் கூட்டாக 10. அதோடைய விதி என்பது 1. அப்போ குழியோட விதியின் 1. குழி என்பது அதான் பள்ளத்தை குழின்னு சொல்லலாம். ஆனாலும் குழியோட விதியின் 1. சில்லறை. அடுத்தது சில்லறைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 4, 1, 4, 7 எல்லாம் கூட்டாக 16. அதோடைய விதி என்பது 7. அப்போ சில்லறையோட விதியின் 7. சில்லறை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் சில்லறையோட விதியின் 7. அடுத்த வயலுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 5, 2, 1 இதெல்லாம் கூட்டாக 8. அப்போ வயலோட விதியின் 8. 8ஆம் இடம் வயலை குறிக்கிறது. வயலை குறிக்கிறது 8ஆம் இடம் தான். அடுத்தது அதாவது பென்சில்னால் நம்ம எழுதுகிற பென்சில் தான். அந்த பென்சிலுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்கிற 3, 6, 4, 1 எல்லாம் கூட்டாக 14. அதோட விதி என்பது 5. அப்போ பென்சில் 5ஆம் இடம். பென்சிலை தயாரித்தது 5ஆம் இடம் தான். அடுத்தது கன்னித்தமிழுக்கு 7 எழுத்து. அந்த 7 எழுத்துக்குரிய 1, 6, 1, 4, 7, 2, 3 எல்லாம் கூட 24. அதோடைய விதி என்பது 6. அப்போ கன்னித்தமிழுடைய விதியின் 6. 6ஆம் இடம் தான் கன்னித்தமிழ் உருவாக்குனதே 6ஆம் இடம் தான். அப்போனா 6ஆம் இடம் தான் மேஷத்துலேருந்து 6 கன்னி, அதான் கன்னித்தமிழ். ஆனால் கன்னித்தமிழுடைய விதியின் 6. அடுத்த தேவாரத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 8, 3, 3, 7 எல்லாம் கூட்டாக 21. அதோட விதி என்பது 3. தேவாரத்துடைய விதியின் 3. தேவாரம் பாடுங்கிறதே 3ஆம் இடம் தான். அடுத்து திருவாசகத்துக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய 8, 5, 3, 3, 1, 7 எல்லாம் கூட்டாக 27. அதோடைய விதி என்பது 8. அப்போ திருவாசத்துடைய விதியின் 8. 8ஆம் இடம் தான் திருவாசத்தை பாடப்பட்டது. தேவாரம் 3ஆம் இடம் தேவாரத்தை பாடியது. 8ஆம் இடம் திருவாசத்தை பாடியது. அடுத்தது திருப்புகழுக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய 8, 5, 6, 2, 1, 3 எல்லாம் கூட்டாக 25. அதோடைய விதி என்பது 7. அப்போ திருப்புகழ் விதியின் 7. 7ஆம் இடம் சமசத்த பார்வையில் வருது. திருப்புகழ் 7ஆம் இடம் உருவாக்கப்பட்டது.
அந்த 7வது விதி என்ன தான் திருப்புகழை பாடப்பட்டது. அடுத்தது தீபம். தீபத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்கள் தான் 6, 9, 7 எல்லாம் கூட்டா 22. அதோடைய விதி என்பது 4. அப்போ தீபத்தோட விதியே 4. தீபம் 4ஆம் இடம். இப்போ 4ஆம் இடம் தான் தீபத்தை உருவாக்கப்பட்டதே அதான். அடுத்தது தாமரை. தாமரைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண் தான் 5, 1, 7 எல்லாம் கூட்டாக்க 13. அதோடைய விதி என்பது 4. அப்போ தாமரை, தாமரை பூ சொல்லக்கூடிய தாமரை, தாமரை என்ற ஒரு வார்த்தைக்கு 4ஆம் இடம். 4ஆம் இடம் தான் தாமரை உருவாக்கப்பட்டு விளைவிக்கப்பட்டது. அடுத்து அந்த வான்தேவி. வான்தேவிக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய இது 3, 6, 8, 6 எல்லாம் கூட்டா 23. அதோடைய விதி என்பது 5. அப்போ வான்தேவிக்கு விதியின் 5. வான்தேவியை உருவாக்கப்பட்டது 5ஆம் இடம் தான். அடுத்ததாக மாடம். மாடத்துக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண் 8, 5, 7 எல்லாம் கூட்டா 20. அதோடைய விதி என்பது 2. மாடம். மாடத்துக்கு 2 எழுத்து. விதியின் 2ஆம் இடம். மாடத்தை உருவாக்கப்பட்டது 2ஆம் இடம் தான். அடுத்ததாக மாடசாமி. மாடசாமிக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண் 8, 5, 1, 2 எல்லாம் கூட்டாக 14. அதோடைய விதி என்பது 5. அப்போ மாடசாமியோட விதியின் 5. மாடசாமி என்பது 5ஆம் இடம். அந்த மாடசாமியோட விதியின் 5. 5ஆம் இடம் தான் மாடசாமி உருவாக்கப்பட்டது. அப்போ 5ஆம் இடத்துக்கு போனால் தான் மாடசாமி. அடுத்தது காட்டேரி. காட்டேரிக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்களிலும் 8, 2, 6, 4 எல்லாம் கூட்டா 20. அதோடைய விதி என்பது 2. காட்டேரிக்கு விதியின் 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடம் தான் காட்டேரி உருவாக்கப்பட்டது. அப்போ காட்டேரிக்கு துணையாக இருப்பது 2 தான். அடுத்த மோகினி. மோகினிக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 6, 2, 1 எல்லாம் கூட்டாக 9. அதோடைய விதி என்பது 9 தான். அப்போ மோகினியோட விதியின் 9. அடுத்ததாக பிசாசு. பிசாசுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்கிறது 1, 1, 5 எல்லாம் கூட்டாக 7. அப்போ பிசாசினுடைய விதியின் 7. 7ஆம் இடம் பிசாசு ஸ்தானம். அடுத்தது பெரம்பு. பெரம்புன்னா தடி தான் நான் சொல்லலாம். குச்சினா குச்சின்னா எல்லாமே பெரம்பாயிடாது. அது இருக்கக்கூடிய நாயெல்லாம் பெரம்புன்னு ஒரு தடி இருக்காத கடையில் விற்கும் பொருள். அதனால் பெரம்போட விதியின் 6. அதற்குரிய எணி தான் 3, 3, 7, 2 எல்லாம் கூட்டாக 15. அதோடைய விதி என்பது 6. பெரம்பு. பெரம்போட விதியின் 6. அடுத்ததாக தடி. தடிக்கு 2 எழுத்து. அதற்குரிய எண்ணிலும் 7, 6 எல்லாம் கூட்டாக 13. அதோடைய விதி என்பது 4. அப்போ தடிக்கு 4ஆம் இடம். அடுத்ததாக அரசியல். அரசியலுக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண் 1, 3, 4, 2, 1 எல்லாம் கூட்டாக 11. அதோடைய விதி என்பது 2. அப்போ அரசியல். அரசியலுடைய விதியின் 2. அப்போ அரசியல் 2ஆம் இடம். அப்போ 2ஆம் இடம் குடும்ப சார்ந்து வருகிறது. அரசியல். அரசியல் உருவாக்கப்பட்டது 2வது விதின்னு தான். அடுத்து அதிகாரம். அதிகாரத்துக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண் 1, 8, 8, 3, 7 எல்லாம் கூட்ட 27. அதோட விதி என்பது 9. அதிகாரம்ங்கிறது 9ஆம் இடம். அந்த அதிகாரத்தை உருவாக்கப்பட்டது 9ஆம் இடம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிகாரம் இருக்குது. ஆனால் சுயமாக அந்த அதிகாரத்தை ஏற்படுத்தி கொண்டு அவர் சொல்கிறது தான் சரி அப்படிங்கிறது அதிகாரம். அவர் சொல்கிறது பிறகு நடக்கிறது அதுக்கு அதிகாரம். அது அதிகாரத்துடைய விதியின் 9. 9ஆம் இடம் தான் அதிகாரத்தை ஏற்படுத்துகின்றது. அடுத்ததாக ஆடல். ஆடலுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 8, 5, 1 எல்லாம் கூட்டாக 14. அதோடைய விதி என்பது 5. அப்போ ஆடலுக்கு 5ஆம் இடம். 5ஆம் இடம் தான் ஆடல் பாடலாம் கற்றுக் கொடுக்குது. ஆடலை கற்றுக் கொடுப்பது 5ஆம் இடம் தான். அடுத்ததாக பாடல். பாடலுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 7, 5, 1 எல்லாம் கூட்டாக 13. அதோடைய விதி என்பது 4. பாடல். பாடல் 4ஆம் இடம். 4ஆம் இடம் தான் பாடலை உருவாக்கக்கூடியது. எழுதுகிறவங்க கிட்ட இந்த 4வது விதியினைத்தான் அவர்களுக்கு பாடல் எழுத சொல்லுது. ஆனால் பாடல் 5ஆம் இடம், பாடல் 4ஆம் இடம். அடுத்தது மேடை. மேடைக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய 2, 9 எல்லாம் கூட்டாக 11. அது விதி என்பது 2. அப்போ மேடை 2ஆம் இடம். அப்படின்னா பாருங்கள், மேடை 2ஆம் இடம். அந்த 2 எழுத்தில் எவ்வளோ ஒரு பாறைகள் சுமக்கப்படுகிறது மேடை. ஆனால் மேடையோட விதியின் 2. அடுத்த பல்லாக்கு. பல்லாக்குக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிடம் 9, 1, 2, 7, 3 எல்லாம் கூட்டா 22. அதோடைய விதி என்பது 4. பல்லாக்குக்கு விதியின் 4. 4ஆம் இடம் தான் பல்லாக்கு. அடுத்தா தேர். தேரோட வீதியில் பல்லாக்கு போகிற வீதியில் தேரும் ஓடும். அதான் பல்லாக்கோட விதியின் 4. அடுத்த தேருக்கு 2 எழுத்து.
அந்த 2 எழுத்துக்குரிய 8 9 அதெல்லாம் கூட்டாக 17 அதோட விதி என்பது 8. அப்போ தேருக்கு வந்து 8ஆம் இடம். அடுத்தது பவனி. பவனி என்பது அதிலே தான் வருது. அதில் பவனி என்பது 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 9 5 1 எல்லாம் கூட்டாக 15 அதோட விதி என்பது 6. பவனியோட விதியின் 6. அடுத்தது ஊர்வலம். ஊர்வலங்கிறது பெண்ணு மாப்பிள்ளையாக இருக்கும், சாமி, அதான் ஊர்வலம். ஊர்வலத்துக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய 1 9 5 4 7 எல்லாம் கூட்ட 26 அதோட விதி என்பது 8. இப்போ ஊர்வலத்துக்கு வந்து விதியின் 8. 8ஆவது தான் ஊர்வலத்தை உருவாக்கப்பட்டு வருது. அடுத்த பொங்கல். பொங்கலுக்கு வந்து 5 எழுத்து. அந்த 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 2 8 1 1 எல்லாம் கூட்டாக 12 அதோடைய விதியன்கிறது 3. பொங்கலுக்கு வந்து விதியன் 3. 3ஆவது தான் பொங்கலை உருவாக்கப்பட்டு வருகிறது. 3 நாள் பொங்கல்ங்கிறது 3 நாள். அதாவது பொங்கல் 3. பொங்கல் வந்து 3ஆவது விதியன். அடுத்து சீர்வரிசை. சீர்வரிசைக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய 2 9 5 4 7 எல்லாம் கூட்ட 27 அதோடைய விதி என்பது 9. அப்போ சீர்வரிசையோட விதியின் 9. அடுத்த அந்த நகை சுவை. நகை சுவைக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 8 5 5 9 எல்லாம் கூட்ட 27 அதோடைய விதி என்பது 9. நகை சுவை விதி. நகைசுவையோட விதியின் 9ஆம் இடம். 9ஆம் இடம் தான் நகைசுவை உருவாக்கப்பட்டு வருகிறது. நகைசுவை. அடுத்தது கரும்பு. கரும்புக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 1 5 7 2 எல்லாம் கூட்டாக 15 அதோடைய விதி என்பது 6. இப்போ கரும்புக்கு வந்து விதியின் 6ஆம் இடம். ஆனால் ஜாதக படம் என்பது ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையில் சாணப்படம் உருவாக்கப்பட்டு அந்த வார்த்தை அடிப்படையில் சொல்லப்பட்டு வருகின்றது. அதனால் இது நான் உருவாக்கப்பட்ட எண்கள் சோதிடம். இது வந்து தமிழுக்கு 240 எழுத்து. அந்த 240 எழுத்துக்கு தனித்தனி எண்களை கொடுக்கப்பட்டு அவை வார்த்தை அடிப்படையில் உறுதி செய்து சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இந்த வீடியோக்காக யூடியூப் மூலமாக யூடியூப் பார்க்குறாங்க எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் லைக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டே வாங்க. பார்க்குறவங்க பார்வையில் அனைவருமே பாராட்டும்படி என்னை வந்து இந்த யூடியூப் மூலமாக தூக்கி கொடுக்கணும். ஃபேஸ்புக் மூலமாக நல்லா தூக்கி கொடுக்கணும், மேலே கொண்டு வர வைக்கணும். அதனால் வந்து உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய பணிவன்போடு அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.